இன்ஜின் கேஸை இப்போ அணைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை இன்ஜின் கேஸுக்கு சென்டராக கொண்டு வரணும். அது கொண்டு வரதுக்கு முன்னாடி நெட்டு 2 சைடும் நம்ம நெட்டை போட்டுடுறோம் கிராங்க் ஷாஃப்ட்டோட 2 எண்டுலேயும். இப்போ இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வர வேண்டியதுனால பஞ்ச் பண்ணி சென்டர் பண்ணுறோம். இப்போ சென்டர் பண்ணது வந்து கரெக்டாக சென்டராக இருக்கான்றதை ஃபில்லர் கேஜ் வச்சு நம்ம செக் பண்ணோம். நம்மள்ட்ட ஃபில்லர் கேஜ் இல்லாததுனால ஆஷா பிளேட் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ண முடித்த பிறகு அந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா 2 சைடு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக வந்து நம்ம ஆயிலை செலுத்தணும். அந்த ஹோல் வழியாக தான் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் வரக்கூடிய பேரிங் வந்து ஆயில் போகும். இப்போ அந்த எண்ட்லேயும் நம்ம நெட்டை போட்டுக்கிறோம். எதுக்குன்னா இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டை சுற்றி விடுறதுக்கு. இப்போ ஆயில் வந்து இன்ஜின் பேரிங் போகக்கூடிய ஆயில் போகக்கூடிய ஹோலில் ஆயில் பம்ப் பண்ணிடுறோம். இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டை சுற்றுறோம். இப்போ டைட்டாக இருக்குது பாருங்கள் சுத்த. இப்போ ஆயில் நல்லா சர்க்கிள் ஆக நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எதுக்காக நம்ம ஆயில் போடுறோம்னா இந்த ஆயில் பேரிங் கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் போகும்போது கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் வந்து ஸ்மூத்தாக சுற்றும். ஸோ அதனால் கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் வந்து கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்க்கு ஆயில் போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. இப்போ TS50 XL VTTலாம் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து ரேடியல் வால்வ் வரும். ரீடில் வால்வு இதில் வந்து ரீடில் வால்வ் வராது. அந்த ரீடில் வால்வ் வேலையை வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு அந்த வேலையை பார்க்கும். கிராங்க் ஷாஃப்ட்டோட அந்த லீஃப் வருது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் லீஃபு அது உள்ளே சுற்றுது பார்த்திங்களா சென்டரில். அதுவே என்ன ஆகும்னா மேலே கார்பரேட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ஓலை வந்து மூடி திறந்து விடும். அந்த வேலையை வந்து இதுவே பார்க்கும். இதில் ரீடில் வால்வுன்னு தனியாக கிடையாது அந்த பாகம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்ஜின் அசம்பிள் பண்ணும்போது அந்த வால்வு எப்படி வேலை செய்யுதுன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது பேக்கிங்கில் வந்து நம்ம க்ரீஸ் எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்ன்ற போது இன்ஜின் நம்ம பிரிக்கும் போது பேக்கிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் கேஸோடு போய் ஒட்டிக்கும். அப்போ வந்து நம்ம சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ போர் பேக்கிங்காக அதோட இடத்துல நம்ம பொருத்திடுறோம். பொருத்தின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்டனில் வரக்கூடிய ரிங்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத இன்னும் தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து பிஸ்டன் ரிங்ஸை பிஸ்டனில் பொருத்தி பிஸ்டனை போரில் பொருத்தி ரெடியாக வச்சுருக்கோம் மாட்டுறதுக்கு. இப்போ போர் பிஸ்டனை இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரிங்ஸை பொருத்தி அந்த பிஸ்டனை போரில் நுழைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பின், அதாவது பிஸ்டன் பின்னு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு லாக் இருக்கும். அந்த 2 லாக் வரும். இந்த சைடும் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடு இதே மாதிரி வரும். ஒரு லாக் வந்து நம்ம பொருத்தி வச்சுருக்கோம். ஆனால் அது கரெக்டாக வந்து லாக்கில் போய் உட்காரல. இப்போ தான் நம்ம தட்டி அதை போய் லாக்கில் உட்கார வச்சுருக்கோம். லாக்கில் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த லாக்கை வந்து இப்படி சுற்றி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுற்றும். சுற்றுச்சுன்னா லாக் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் அந்த இடத்துல ஒரு காடி இருக்கும் அவுட்ரு எட்ஜில். அந்த காடியில் போய் இந்த பின்னு உட்காந்துக்குச்சுன்னா உள்ளே இருக்கிற பின்னை வந்து வெளியே வர விடாமல் இந்த லாக் வந்து தடுத்து நிறுத்தும். அது மாதிரி பார்த்திங்கன்னா போரை வந்து ஸ்டெட்டில் நுழைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லாக்கை வந்து முன்னாடியே நம்ம கையில் வச்சு பொருத்திடணும். ஸ்டெட்டில் நுழைச்ச பிறகு நம்ம வந்து இந்த லாக்கை போடக்கூடாது. ஒரு லாக் ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு லாக்கை வந்து ஸ்டெட்டில் நுழைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பொருத்திடணும். இன்னொரு லாக்கை வந்து ஸ்டெட்டில் சொருவி கனெக்டராடியும் பிஸ்டனையும் இணைச்சி பின்னை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லாக் வரும். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்டனை வந்து போரில் வந்து பொருத்தும் போது அதில் ஒரு வசம் கொடுத்துருப்பாங்க. பிஸ்டன் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் புகை போகிற சைடை வந்து காட்டுற மாதிரி இருக்கணும். பிஸ்டனோட எண்டில் வந்து லாக்கை பொருத்தி பிஸ்டன் பின்னை வந்து வெளியே எடுத்துடுறோம். இப்போ வந்து கனெக்டரில் பின் பேரிங்கை பொருத்திடுறோம். இப்போ போரை வந்து ஸ்டெட்டில் நுழைச்சிடுறோம். இப்போ இந்த மாதிரி வந்து நுழைச்சி கீழே இறக்கிடக்கூடாது, பாதி நுழைச்சி வச்சுக்கணும். பிஸ்டனை வந்து நல்லா கீழே இறக்கி வச்சுக்கணும். இப்போ அந்த பிஸ்டனையும் கனெக்டராடையும் நம்ம இணைக்க போகிறோம். இப்போ எப்படி இணைக்கிறோன்றதை இப்போ பாருங்கள். இப்போ போரில் உள்ள பிஸ்டன் வந்து லைட்டாக மேலே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அந்த கனெக்டரோட ஹோலுக்கு ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். போரை நம்ம இறக்காமல் பிஸ்டனை மட்டும் நவுத்தி கொண்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த பின்னு போடுறதுக்குன்னு ஒரு கேப்பு கொடுத்துருக்காம பாருங்கள் ஸ்கொயராக. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கனெக்டராடு உள்ளே தெரியும். அந்த கனெக்டராடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக நடுவில் பார்த்தீங்கன்னா பிஸ்டனை கீழே இறக்கி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கரெக்டாக கனெக்டராடு பிஸ்டனு இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வந்தோன்னா பிஸ்டன் பின்னை வந்து நம்ம உள்ளே சொருவி பின் லாக் போட்டுருவோம். இப்போ வந்து நேர்கோட்டில் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பின்னை வந்து நம்ம சொருவிடுறோம். இந்த பின்னு அந்த சைடு வந்து இப்போ இந்த பின்னை வந்து நம்ம தட்டி
உள்ளே இறக்குறோம். இறக்கும்போது பார்த்திங்கன்னா பின் அந்த சைடு வெளியே போயிருமான்னா போகாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே ஒரு லாக்கை வந்து நம்ம அங்கிட்டு போட்டிருக்கோம். கரெக்டாக போய் அதில் போய் மோதி கரெக்டாக நின்றுக்கும். அதுக்கு அங்கிட்டு போகாது, வெளியே போகாது. அப்புறம் இந்த சைடு நம்ம ஒரு லாக்கை ஒரு போட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். பின்னு உள்ளே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக லாக்குக்கிட்ட வந்து மோதி நின்றுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து வெளியே வராது பின்னு. இந்த பின்னு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லாக்கே போடுறோம். இப்போ இந்த சைடு வந்து லாக்கில் வந்து மோதின பிறகு அந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ நுழைச்ச சைடில் வந்து நம்ம பின்னை போட்டு லாக் பண்ணுற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுதான் அந்த டூலு. இந்த கொரடு மாதிரி இந்த உள்ள அந்த டூலை வச்சு தான் நம்ம அந்த லாக்கை கரெக்டாக அந்த காடியில் உட்கார வைக்கிறோம். இப்போ இதை போட்டு அந்த எட்ஜில் கூர்மையாக இருக்கிற மூக்கு மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம சொருவி நம்ம கட்டிங் பிளேடை நெருக்கும் போது அது சுருங்கினோன்னா அந்த ஓட்டைக்குள்ளே ஈஸியாக, அதாவது அந்த ஹோலில் ஈஸியாக உள்ளே போகணும். உள்ளே போன பிறகு அந்த காடியில் கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப உள்ளே அமுக்கி உள்ளே போனனால லாக்கையும் தாண்டி காடியும் தாண்டி உள்ளே போய் நிற்கிது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை கரெக்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அந்த காடியில் இப்போ உட்கார வைக்க போகிறோம். இவருங்க அந்த காடியை தாண்டி உள்ளே போயிடுச்சு பின் லாக்கு. இன்னும் ஃப்ரண்ட்டில் வரணும். இந்த மாதிரி எதுவும் பொருத்திடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த லாக்கை மாட்டும் போது போரை சுற்றி இந்த மாதிரி துணி வச்சுருங்க. இப்போ வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருங்க. என்ன காரணம்னா, நம்ம கொரடை பிடிச்சி அந்த லாக்கை உள்ளே துணிக்கும் போது தவறுதலாக வெளியே விழுவோம். அப்படி விழுந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த லாக்கு போய் என்ன ஆகும், ஒரு சில டைம் வந்து இன்ஜின் கேஸுக்குள்ளே விழுந்துடும் அந்த கேப் வழியாக. அப்போ விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், திரும்பி வந்து இன்ஜின் கேஸை பிரித்து அந்த உளுந்த லாக்கை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக நம்ம மாட்டணும். இப்போ அந்த லாக் வந்து காடியில் உட்கார்றது நல்லா சவுண்டு கேட்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ லாக்கில் உட்காந்துருச்சு. இப்போ வந்து இந்த லாக்கில் உட்காந்துருச்சுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. ஸோ அதனால் வந்து லாக் கரெக்டாக உட்காந்துருக்குது. இதில் எதுவும் பொசிஷன்லாம் கிடையாது. இந்த சைடு தான் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு கிடையாது. அது எங்கிட்ட வேணாலும் பார்த்த மாதிரி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போரை வந்து கீழே இறக்காதீங்க. போரை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதில் உள்ள போர் பேக்கிங்கை மேலே தூக்கிடுங்க. அதாவது போரோட அடியில் கொண்டு வந்துடுங்க. ஆரம்பத்தில் கேஸில் அணைச்ச மாதிரி இருக்கும். அந்த பேக்கிங்கை மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் போரை கீழே இருக்குங்க. எதனால் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கேஸில் இருக்கிற போது போரை உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பேக்கிங்கை மோதிக்கிட்டு கீழே இறங்கும் போரு இன்ஜின் கேஸுக்குள்ளே. அப்போ அந்த போர் உள்ள பேக்கிங் வந்து பிஞ்சிரும். அதனால் இந்த முறைப்படி தான் நம்ம இறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு மாடல் இன்ஜின்னால் கேஸ்கெட் வரல. இது பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் ஆனால் இந்த கேஸ்கெட் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு பொருந்தலை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல் இன்ஜின்னால் இதுக்கு கேஸ்கெட் வராது. வெறும் பேஸ்ட் மட்டும் போட்டு ஹெட்டை நம்ம பொருத்திடலாம். லேட்டஸ்ட் மாடலுக்கு இந்த மாதிரி கேஸ்கெட் வரும். அது லேட்டஸ்ட் மாடலுக்கு வர கேஸ்கெட் தான் அந்த பேக்கிங்கில் இருந்துச்சு. இப்போ அனபாண்டு பேஸ்ட்டை போட்டு, அதாவது இன்ஜினுக்கு கேஸ் அணைக்கிறதுக்கான அனபாண்டு பேஸ்ட்டை போட்டு இன்ஜினோட ஹெட்டை வந்து டாப்பில் உட்கார வச்சிடுறோம். உட்கார வச்ச பிறகு நம்ம போல்டு நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிடக்கூடாது. பிஸ்டன் ஃப்ரீயாக நல்லா மூவ் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நல்லா ஃப்ரீயாக அந்த மாதிரி மூவ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். பிஸ்டன் ரிங்ஸ் நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடியும் போரில் லைட்டாக நம்ம ஆயில் தடவி தான் அந்த பிஸ்டனை நம்ம பொருத்திருப்போம். அதனால் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு இன்ஜின் சுற்றுற மாதிரியே சுற்றி மேலே கீழே நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு செக் பண்ண பிறகு தான் நம்ம போல்டு நட்டு போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளேட் வாஷரை போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வாஷர் போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெட்டை போட்டு டைட் பண்ணணும். இதெல்லாம் போட்டு நம்ம டைட் வச்சிடுறோம். டைட் வந்து ரொம்ப முழு பலத்தையும் போட்டு டைட் வச்சு நம்ம த்ரெட்டெல்லாம் எப்பொழுதும் போல் காலி பண்ணிடக்கூடாது. நல்லா கிராஜுவலாக இருக்கணும். அதே நேரத்தில் ஃபுல் டைட் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாம் அசம்பிள் பண்ண பிறகு கார்பரேட்டர் நம்ம மாட்டும் போது அந்த கார்பரேட்டர் மாட்டக்கூடிய இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். அதாவது பெட்ரோல் போகிறதுக்கு, ஃபியூல் போகிறதுக்கு. அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பரேட்டர் மாட்டும் போது ஒரு சின்ன வாசர், ஒரு சின்ன நெட்டை உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா மொத்த இன்ஜினும் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து பிரிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக அந்த இடத்துல முன்னெச்சரிக்கையாக துணியை வந்து சொருவி வச்சுருங்க, எது உள்ளே போகாத அளவுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.